Every year Christmas comes and Christmas goes. எல்லா வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் போகுது. In a few days reality will kick in, we are back to work, routine starts, the drudgery of everyday life will soon consume us. இது கொஞ்ச நாள்ல போய்டும். அப்புறம் திருப்பி நம்ம என்ன ரியாலிட்டிக்கு வரணும். எல்லாமே திருப்பியும் வேலை, திருப்பியும் குடும்பம், திருப்பியும் நம்ம பார்க்குற வேலைகள் அதுவே திருப்பி வரும். And then we have to deal with what's not working. We have to deal with the problems of life. We have to deal with our own sinful nature. We have to deal with heartaches, disappointments, sicknesses, and so on and so forth. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் போயிட்ட பிறகு நம்ம மறுபடியும் நம்ம இயற்கைக்கு நம்ம திரும்பிடுவோம். திருப்பியும் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கஷ்டம், உடம்புல இருக்கிற வலி, அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள், மற்ற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். And we go through distresses of physical pain, mental agony, anxiety, broken relationship, all kinds of things that we நம்ம நிறைய விதமான கஷ்டங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். மன கஷ்டம் இருக்கும், உடம்பு கஷ்டம் இருக்கும், நிறைய சூழ்நிலையில் கஷ்டம் இருக்கும், நம்மளுடைய உறவினர்கள் மத்தியில் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். Really, when you think about it, oppression, exploitation, injustice, sexual perversion, relational heartaches, these are not only in the movies, they are in the everyday life, and we are told about these things in the newspapers or இப்போ நிறைய விவாகரத்து, பாலியல் சீரழிவு, உறவுகளால் நம்ம நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. முன்னாடியோட இப்போதான் இது நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். And so it's not just the peoples of the old times that used to ask, when is it going to get better? Even today we ask, when is it going to get better? இந்த மாதிரி பிரச்சனைகள் முன்னாடியே நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க கேட்டதே தான் நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். அப்போவும் என்ன கேட்டுறாங்கன்னா, எப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும்னு கேட்டாங்க. இப்போ அதே தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகள் மூலம் எப்போ முடிவு வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். And what Christmas really is about, and what I want to share with you today, is that God always has an answer. நான் இந்த கிறிஸ்மஸ் இந்த செய்தியில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நேரத்துலையும் கடவுள் தேவன் நம்மளுக்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. Actually, we all know, most of us should know the story. The story of Christmas is about the birth of God's Son into this world as a man. நம்மளுக்கு கிறிஸ்மஸ்னா நம்ம எல்லாம் அறிஞ்சிருப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில குழந்தையா பிறந்ததுன்னு நம்ம எல்லாரும் அறிஞ்சிருப்போம். He is the one through whom the whole world is going to experience peace and prosperity. அவர் மூலமா தான் நம்மளுக்கு இணையே இல்லாத ஒரு சமாதானமும் முடிவில்லாத வாழ்க்கையை அவர் மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். When Jesus came healing, teaching, doing miracles and correcting people, he said, repent, for the kingdom of God is at hand. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது அவர் அற்புதம் செஞ்சாரு, அடையாளங்கள் செஞ்சாரு, நிறைய போதிச்சாரு, நிறைய பேரை குணமாக்கினார். இதெல்லாம் அவர் இதுல சொன்னபொழுது அவர் முக்கியமான ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, எல்லாரும் மனம் திரும்புங்கள்னு சொன்னார். Now, repentance in the Bible has a different meaning than what may come to our mind. மனம் திரும்புறது அப்படினு சொல்றது நம்ம யோசிக்கிற ஏதோ ஒரு காரியம் கிடையாது. இந்த வேதத்துல அதுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் இருக்கு. Repentance usually we think about saying sorry. நம்ம மனம் திரும்புறதுனா யார்கிட்டயோ போயிட்டு சும்மா சாரி கேக்குறதுன்னு நினைக்கிறோம், அது கிடையாது. In the Bible, repentance means change your mind. மனம் திரும்புறது அப்படினா வேதத்துல என்னன்னா, நம்மளுடைய மனதை நம்ம என்ன பண்ணனும், மாத்துறதா இருக்கணும். So Jesus said, make up your mind to decide who I am, whether I am your Messiah, whether I am God, and whether you trust me that I can change and I can bring eternal kingdom for you. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல அற்புதமோ அடையாளமோ செய்யும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இப்போ முடிவு பண்ணுங்க, நான் நீங்க என்ன தேவனா ஏற்றுக்கொள்கிறீங்களா, நீங்க இந்த நேரத்துல இதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்கன்னு சொன்னார். Jesus also said, come and follow me. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு, வா என் பின்னே வா அப்படின்னு சொன்னாரு. If you decide that Jesus is God, Jesus is Savior, through his death he grants forgiveness to us, then it also means come and follow me. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாலே வாழ்ந்து அவர் மரித்து அவர் உயிரோட கூட எழுந்திருக்கிறாருன்னு நீங்க நிஜமாலே நம்பினீங்கன்னா, அவர் சொல்லுகிற இன்னொரு காரியமும் நீங்க செய்யணும். வா என்னோட பின்னாடி வான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க செய்யறவங்களா நீங்க இருக்கணும். If you and I are experiencing gloom and darkness and hopelessness and distress and anxiety and problems in life, where is our hope?
நம்ம இந்த ரெண்டு பகுதியில வாசிக்கும் பொழுது நிறைய ஒரு பிரச்சனைகள், இந்த இருள் சூழ்ந்த வேலைகள், நிறைய கஷ்டங்கள் இருந்த பகுதியில பார்க்கும் பொழுது இப்போவும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்ய போகிறோம்? Our hope is in Jesus. நம்மளுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்குது. Our hope is in this God who became man. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக வந்து பிறந்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வைத்தோம்னா அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். Our hope is in the one who is going to come back to judge the world and to raise the dead. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா, திருப்பி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவா வரப்போகிறார், அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மளுக்கு நித்திய வாழ்வு, அதாவது அழிவில்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். Will you search, ask, find out and decide for yourself who he is? And if you are convinced that he is truly the promise of God for mankind, will you come and follow? இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை பார்த்து என் பின்னே வான்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நீங்க அதை கேட்கும் பொழுது நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்து அவர் யாரு, அவர் செஞ்ச காரியம் என்ன, அவர் நிஜமாலே தேவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து அவரை நீங்க அவர் பின்னாடி வரும்பொழுது நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. God bless you. May you have a truly Christ-filled Christmas. And thank you for listening. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் வேளையிலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த சீசன் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார்.